ஃபஸ்ட்டு அடுப்பில் நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயில் காயட்டும். இப்போ ஆயில் காஞ்சிச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் பொரியட்டும். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை பொடியாக நறுக்கிறத சேர்த்துக்கோங்க. மிளகாய் வத்தலை 1-2 ஒடிச்சு வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு கூட குறைய சேர்த்துக்கோங்க. கூட தேங்காய் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். அரிசி மாவு நான் வீட்டில் அரைச்ச மாவு தான். அப்புறமா நம்ம வதக்கி வச்சோம் பாருங்கள், அது எல்லாத்தையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரண்டியில் மிக்ஸ். தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், மாவு இந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம கொழுக்கட்டை பண்ணி ரெடியாக நான் இட்லி தட்டில் வச்சுருக்கேன். இப்போ இதை மூடி போட்டு நம்ம ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். கொழுக்கட்டை நமக்கு நல்லா சுட சுட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு இதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக சூப்பர்